அன்பு நிறை மாணவ செல்வங்களே, உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 12th கெமிஸ்ட்ரி கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் யூனிட் வைஸ் கொஸ்டின் கலெக்ஷன். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு யூனிட்டில் இதுவரைக்கும் பப்ளிக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 மெட்டலர்ஜி. 1 மார்க் கொஸ்டினை முதல்ல பார்க்கலாம். Wolframide ore is separated from tin stone by a process of March 2020 கேட்ட கொஸ்டின் இது. Smelting, calcination, roasting, electromagnetic separation. Wolframide ஒரு மேக்னட்டிக் இம்பியூரிட்டிஸ், டின் ஸ்டோன் அப்படிங்கிறது நான் மேக்னட்டிக் ஓர். இந்த மாதிரி ஃபெரோமேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அவங்கள எலக்ட்ரோமேக்னட்டிக் செப்பரேஷன் மூலமாக தான் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். Question number 2 வாங்க. The incorrect statement among the following is September 2020 கேட்ட ஒரு கொஸ்டின். நிக்கல் இஸ் refined by Mons process. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். டைட்டானியம் இஸ் refined by வான் ஆல்கல் ப்ராசஸ். டைட்டானியம் ஜிர்கோனியம் ரெண்டுமே வான் ஆல்கல் ப்ராசஸ். ஜிங்க் பிளண்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். சல்ஃபைடு ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன். In the metallurgy of gold, the metal is leached with dilute sodium chloride solution கொடுத்துருக்காங்க. அதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன இருக்கணும்? சோடியம் சயனைடு இல்லைனா பொட்டாசியம் சயனைடு சொல்யூஷன் இருக்கணும். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டி இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 3. தி மெட்டல் விச் இஸ் யூஸ்டு பேக்கிங் மெட்டீரியல் ஃபார் ஃபுட் ஐட்டம். செப்டம்பர் 2020 இது நம்ம ஃபஸ்ட் லெசனில் யூசஸில் அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். ஜிங்கு, ஜிர்கோனியம், அலுமினியம் தான் பேக்கிங் மெட்டீரியலில் யூஸ் ஆகுது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு இன்வால்வ் லீச்சிங் வித் சயனைடு அயான். கோல்டு இஸ் லேட்டர் ரெக்கவர்டு பை. இது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020 கேட்டது. உடனடி தேர்வு வைப்பாங்களா இல்லையா எக்ஸாம் முடித்த உடனே, அந்த தேர்வில் கேட்டது தான் இது. செகண்ட் ப்ராசஸ் சிமெண்டேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்கை நாம் ஆரோ சயனைடோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது கோல்டு தனியாக கிடச்சிடும். லிக்விடேஷன் இது ரிஃபைனிங் ப்ராசஸ். டிஸ்டில்லேஷன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். தி ஃபாலோயிங் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரிஃபைனிங் ஜிர்கோனியம். ஆகஸ்ட் 2021 கேட்ட கொஸ்டின். ஜிர்கோனியம் ப்ளஸ் அயோடின் கிவ்ஸ் ஜிர்கோனியம் டெட்ரா அயோடைடு விச் ஆன் ஹீட்டட் கிவ்ஸ் ஜிர்கோனியம் பியூர். திஸ் மெத்தட் இஸ் நோன் ஆஸ் liquidation, வான் ஆல்கல், ஜோன் ரிஃபைனிங், மான்ஸ் ப்ராசஸ். வான் ஆல்கல் இஸ் கரெக்ட் ஆன்சர். 2 மார்க் கொஸ்டினை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இது புக் பேக் கொஸ்டின் தான். கேங் ஸ்லாக் செப்டம்பர் 2020 கேட்டது. கேங் நம்மளுக்கு தெரியும் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல் அண்ட் சிலிசியஸ் மெட்டல். இந்த 3 சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் கேங்குன்னு பேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிலிக்கா இஸ் தி கேங் ப்ரெசன்ட் இன் தி அயன் ஓர் Fe2O3 ஹேமடைட். இது மட்டும் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஆன்சர் கீழே இந்த இதுக்கு 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸ்லாக் இஸ் எ ஃபியூசிபிள் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு வித் ரியாக்ஷன் ஆஃப் கேங் வித் எ ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸும் கேங்கும் பேசிக் நேச்சரில் உள்ள ஃப்ளக்ஸும் அசிடிக் நேச்சரில் உள்ள கேங்கும் ரியாக்ட் ஆகும் பொழுது ஸ்லாக் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரியாக்ஷனோட எழுதுனா 1 மார்க் கொஸ்டின். டோட்டலாக 1 + 1 = 2 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. 2 மார்க் கொஸ்டினில் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு Fe2O3 செப்டம்பர் 2020. இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட் இஸ் யூஸ்ட் அஸ் எ பேசிக் ஃப்ளக்ஸ் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு ஓர். இதிலிருந்து நாம் அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா Fe2O3 கண்டெய்னிங் அசிடிக் இம்பியூரிட்டிஸ் சிலிக்கா. இதில் சிலிக்கா கேங் இருக்கிறதுனால இவங்க அசிடிக் நேச்சரில் இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ஃப்ளக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணக்கூடிய லைம் ஸ்டோன் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண உடனே இது கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கேஸாக லிபரேட் ஆகும். அந்த கால்சியம் ஆக்சைடு தான் பேசிக் ஃப்ளக்ஸை ஆட் பண்ணி அசிடிக் கேங்கை கால்சியம் சிலிக்கேட்டாக ரிமூவ் பண்ண யூஸ் ஆவாங்க. இது ரியாக்ஷனுக்கு எழுதுனா 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் எழுதுனா 1 மார்க்கு. 1 + 1 = 2 மார்க். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட 3 மார்க் கொஸ்டின் வாங்க லெசன் 1 இருந்து. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்? நம்ம அடிக்கடி படித்த கொஸ்டினாக இருக்கும். செப்டம்பர் 2020 கேட்ட கொஸ்டின். மினரல் நேச்சுரல் அக்கரிங் சப்ஸ்டன்சஸ் அப்டைன்ட் பை மைனிங் விச் கண்டெயின் தி மெட்டல் இன் தி ஃப்ரீ ஸ்டேட் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆக்சைடு சல்ஃபைடு ஆர் கால்டு மினரல்.
Minerals that contain high percentage of the metal from which metal can be extracted conveniently and economically are called ore. All minerals are not ore, all ores are mineral. Mineral of aluminum is bauxite and China clay, ore of bauxite is aluminum. இதுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னா எனி 2 டிஃப்ரென்ஸ் இருந்தாலே உங்களுக்கு எனி 3 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்துடும். எக்ஸாம்பிளோட சேர்த்தா நம்மளுக்கு அந்த 3 பாயிண்ட் வந்துடும். 3 பாயிண்ட் இருந்தால் 3 மார்க் கிடச்சிடும். அடுத்து which type of ore can be considered by froth flotation method? Give 2 example for such ore. இந்த sulfide ore can be concentrated by froth flotation method. இந்த sulfide ore அப்படின்னு வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் கலீனா ஒரு மார்க்கு, ஜிங்க் பிளண்ட் ஒரு மார்க்கு. இவங்களத்தான் எக்ஸாம்பிளாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது சல்ஃபைடு ஓர் 2 எக்ஸாம்பிள் எழுதணும். ஒரு மார்க் மொத்தம் 2 மார்க் 3 மார்க்கு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் ஆன்சர் கீழே. 5 மார்க் கொஸ்டின் இந்த லெசன்லேருந்து பார்க்கலாமா? எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஜோன் ரிஃபைனிங் பார்க்கலாமா? மார்ச் 2020 கேட்டது. தி பிரின்சிபல் இஸ் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த வேர்டு இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. மொத்தம் 5 மார்க் கொஸ்டின் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. When an impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to remain in the molten region. இந்த வேர்டு இருந்துச்சுன்னா ஒரு மார்க்கு. ஸோ இது ஒரு மார்க், இது ஒரு மார்க், 2 மார்க் முடிச்சா. தட் இஸ் impurities are more soluble in the melt than in the solid metal. In this process, the impure metal is taken in the form of rod. One end of the rod is heated using a mobile induction heater and melting the metal on that portion of the rod. The explanation எழுதுறீங்களா? அந்த explanation கடைசி வரை எழுதக்கூடிய explanationக்கு 2 mark. When the heater is slowly moved to the other end, pure metal crystallizes while impurities will move on to the adjacent molten zone formed due to the movement of the heater. As the heater moves further away, the molten zone containing impurities also moves along with it. This process is repeated several times by moving the heater in the same direction again and again to achieve the desired purity level. This process is carried out in an inert atmosphere to prevent the oxidation of metal. The explanation, the 3 paragraph எழுதினீங்கன்னா ஒரு 2 mark. ஸோ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு வேர்டு இருந்தால் ஒரு மார்க்கு, அந்த ரிமைன்ஸ் இன் தி மோல்டன் ரீஜன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஃபுல்லாக 2 மார்க்கு. கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குது தெரியுமா? எந்த மெட்டல் நம்ம ஜோன் ரிஃபைனிங் மூலமாக பியூரிஃபை பண்ணலாம்? ஜெர்மானியம், சிலிக்கன், கேலியம் which are used in semiconductor are refined by this process. இதுக்கு ஒரு மார்க். டோட்டலாக இந்த கொஸ்டினுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. தி நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் froth flotation மெத்தட். ஆகஸ்ட் 2021 கேட்ட கொஸ்டின். This is used to concentrate sulfide ores such as galena and zinc blende. இதுக்கு ஒரு மார்க்கு. Metallic ore particle preferentially wetted by oil can be separated from gangue particle. Crushed ore is mixed with water and frothing agent like pine oil and eucalyptus oil. இந்த வேர்டு இருந்துச்சுன்னா half mark. A small amount of sodium ethyl cyanide is added as a collector. அந்த வேர்டு இருந்துச்சுன்னா ஒரு half mark. A froth is formed by blowing air through the mixture. The collector molecule attach to the ore particle and make them water repellent. இந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. As a result, ore particle wetted by oil rise to the surface along with the froth. The froth is skimmed off and tried to recover the concentrated ore. Gangue particle preferentially wetted by water settle at the bottom. If the sulfide ore containing other metal sulfide has impurities, they are selectively prevented from coming to the froth by using depressing agent, sodium cyanide, sodium carbonate, sodium carbonate. இவங்களுக்கு ஒரு half mark. மொத்தம் இது வரைக்கும் 2.5 mark முடிஞ்சிருக்கு. இது 5 mark கொஸ்டினில் கேட்டதான். Sodium cyanide depresses the frothing properties of impurity zinc blende and present in the galena PBS by forming a layer of sodium Na2ZnCN4 type, sodium tetracyanidocapacity zincate 2 on the surface of ZnS. இதுக்கு ஒரு half mark. ஸோ இதுவரை நீங்கள் மார்க் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மார்க் முடிஞ்சிருக்கு. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு மார்க்கு, நீங்கள் போடக்கூடிய சிம்பிள் டயக்ராமுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 5 மார்க். இந்த வீடியோவில்
யூனிட் 1 மெட்டலர்ஜியில் இது வரைக்கும் கேட்ட கவர்மெண்ட் பப்ளிக் கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம் வித் ஆன்சர் கீயோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.